Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா பொலேரோ மேக்ஸ் 2 தான் பார்க்க போகிறோம். இது 2 டன் கெப்பாசிட்டியில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஐமேக்ஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி பல்வேறு விதமான டெக்னாலஜிஸ் எல்லாமே இந்த வண்டியில் இருக்குது. பக்காவான வண்டின்னு சொல்லலாம். நல்ல பிக்கப் கொடுத்துருக்காங்க, நல்ல மைலேஜ் அது தர மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. மெயினாக பார்த்தோன்னா இந்த வண்டியில் வந்து ஹெச்டி 2.0ன்னு சொல்லுவாங்க. இதோட கார்கோ பாடியை பொறுத்தவரை 10 அடி 2000 கேஜி பேலோடு ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆன் த ரோடு வந்தாச்சு, எல்லாருக்கும் குஷி தான். நம்ம வண்டி வந்து பக்காவாக இருக்குதுன்னு சொல்லலாம். மெயினாக வந்து இன்டீரியரில் நல்ல இது இருக்குது. 17.2 கிலோமீட்டர் கொடுக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. டார்க்கு பவர் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 2 விதமான இது இருக்குது. சிட்டி மாடல் இருக்குது, அதே மாதிரி ஹெச்டி மாடல் இருக்குது. ஹெச்டின்னு சொல்லும்போது நல்லா அதிக லோடு ஏற்ற மாதிரி இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இது டயர்ஸும் அதே மாதிரி தான் 16 இன்ச்சு டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூப்லெஸ் டயர் அந்த மாதிரி இது கொடுத்தாங்க. எல்இடி டிஆர்எல் எல்லாமே வந்துடுது. பக்காவாக இருக்குது வண்டி. ஐமேக்ஸ் டெக்னாலஜி வந்து ரொம்ப சேமிப்பு கொடுக்க மாதிரி டச் ஸ்க்ரீன், இன்ஃபோர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்குது. நல்ல ப்ளோயர் கெப்பாசிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரையில் ஃப்ரண்ட் லுக்கு, எக்ஸ்டீரியர், இன்டீரியர் லுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. மாடர்ன் ஸ்டைல் இருக்குது, மைலேஜ் தருது, பவரை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பவரும் நல்லா இருக்குது, அதே நேரம் டார்க்கும் நல்லா இருக்குது. இந்த வண்டி வந்து இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்றது தான். அதே நேரத்தில் வந்து 2 டன் ஏற்ற மாதிரி பொலேரோ எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறது வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நம்மளோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வீல் ஹைட்டும் நல்லா இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வண்டி வந்து பழைய வண்டியை கம்பேர் பண்ணும்போது இந்த வண்டி வந்து பக்காவாக இருக்குது. ஏன்னா இந்த வண்டியில் டயர் வந்து 16 இன்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 இன்ச் வீல்னு சொல்லும்போது வண்டிக்கு கொஞ்சம் கூட ஒரு இது இருக்குது. அதே மாதிரி சைடில் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமுக்கு, சேசிஸ் ஃப்ரேமுக்கு கீழே பார்த்தோன்னா. அதேமாதிரி சஸ்பென்ஷனை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் டைப்பு கொடுத்துருக்காங்க. அப்படி வரும்போது வந்து குஷனிங் நல்லா இருக்கும். அதே நேரம் சேசிஸுக்கும் அந்த குஷனுக்கும் இடையில், அதாவது லீவ் ஸ்ப்ரிங்குக்கு இடையில் நிறைய கேப் இருக்கும். ஸோ அதனால் வந்து வண்டி வந்து நல்ல குஷனிங் எஃபெக்ட் கிடைக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபீச்சர்னு சொல்லலாம். மெயினாக வந்து வண்டி இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்காவாக இருக்குது. லோடிங் பாடி அது மட்டும் இல்லை, அதோட மெட்டாலிக் கலர்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டி வந்து பார்க்குற அசரும்படியாக இருக்குது. M2DI என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மெயினாக பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, மெயினாக டார்க்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 தான் முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். வண்டியை பொறுத்தவரை நல்ல பவர்ஃபுல் மட்டும் இல்லை, அதோட மைலேஜும் நல்லா இருக்குது. மைலேஜ் இது எல்லாமே நல்லா இருக்குது. இன்டீரியரில் பார்த்தோன்னா இது வந்து 3 பேர் உட்கார மாதிரி இது பண்ணியிருக்காங்க, பெர்மிட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிரைவர் ப்ளஸ் 2 பேர் சேசிஸில் உட்கார மாதிரி இது இருக்குது, கேபின். மற்றபடி இதில் வந்து பார்த்தோன்னா பவர்ஃபுல் வண்டின்னு சொல்லிக்கலாம் இதை. அது மட்டும் இல்லை, எல்இடி தான், டிஆர்எல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஹெட்லைட்டு இது எல்லாமே பக்காவாக இருக்குது. மெயினாக பார்த்தோன்னா ரியரில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியோட விண்ட்ஸ்க்ரீன் நல்ல பெருசாக இருக்குது. வண்டி சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஃபாக் லேம்பு ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. இந்த வண்டி நல்ல ஒரு மார்க்கெட்டை பிடிக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.